ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது லைவில். செம்ம மாசான சம்பவங்க. அதாவது இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டேமன்ஸ் அந்த ஒரு டாஸ்க்குக்காக பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய வலையை விரிச்சார். அதை வந்து யார் புனிதர்களாக அன்பாக இருக்கிறவங்க மிச்சம் சாப்பிட்றவங்கன்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் அதை வந்து பூசி மொழிகி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி இதுக்கு தகுதியான ஆட்கள் ஒரு 8 பேரை வந்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ரஞ்சித், சத்யா, அஞ்சிதா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அன்றாட வேலையை பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு க்ரௌன், இந்த ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த ஏஞ்சல் மேலே தலைவர் ஒன்று வச்சுருப்பாங்களே, பூ மாதிரி ஒரு டிசைன், அதை வந்து கொடுத்து அதை தலையில் மாட்டி அன்றாட வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா ஒரு சம்பவம் பண்ணாங்க. மஞ்சரி வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, ஏதோ ஒரு பாட்டு, அது பின்னாடி வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அவங்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மஞ்சரியை வந்து அன்ஷிதாவும் சௌந்தராவும் சேர்ந்து டார்கெட் பண்ணி ரொம்ப கடுப்பேற்றிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டிருந்தேன், போய் பாருங்கள். ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. முத்துக்குமரன் அந்த பக்கம் இருக்காப்புல. அப்போ எல்லோரும் ஒரு பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு அந்த படத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். நீங்கள் ஹீரோவை பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லோரும் எந்த ஹீரோ அப்படின்றாங்க. அதாவது இது வரைக்கும் இல்லாத ஹீரோவை பார்த்துருக்கீங்களா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பின்னாடி திரும்பி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப சொல்கிறார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த பெட்ரூம் அந்த பக்கம் ஏதோ சொல்கிறார். அந்த நேரம் பார்த்து ஹீரோன்ற டைமில் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு கேமராமேன் யாரை காமிக்கிறாருன்னா முத்துக்குமரை காமிக்கிறார். செம்மையாக இருந்துச்சு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவர் வந்துட்டு அந்த படத்தை அந்த இதுவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த ஹீரோவெலாம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இன்னொரு புது ஹீரோவை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை காமிக்கிறாரு. அந்த கையை காட்டுற இடத்துல முத்துக்குமரன் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு முத்துக்குமரன் ஜூம் பண்ணுறாரு. முத்துக்குமரன் அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு. செம்மையாக இருக்குது. போட்டு புரட்டி எடுக்கிறாரு. ஆர்ஜே ஆனந்தி தான் அன்ஷிதா ஆக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. என்னென்னா இவர் வந்து சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி இன்சார்ஜ் எடுத்திருக்காரு, இந்த கப்பு தட்டெல்லாம் வந்துட்டு அங்கங்கே வைக்கக்கூடாது, எல்லாம் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இவங்க யாரும் எச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்ஷிதா தூக்கி ஊட்டி விட்டாங்க. உடனே அவங்க வந்துட்டு என்னோடது யார் கீழே வச்சது, அதுக்கு தான் நான் பேசணும், புரிஞ்சுதா? இப்போது இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வச்சு சாப்பிட்ணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பெட்ரூம்க்கு எடுத்து போய் வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு பொழந்தார். இது போச்சு. அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு பிக் பாஸ் அதையும் இதையும் ரிலேட் பண்ணி காமிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நேற்று கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். என்னென்னா இந்த நாமினேஷன் பண்ணும்போது பூசி மொழிகிற வேலை, செல்லம், தங்கம், இந்த மாதிரி எந்த வேலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து ரஞ்சித் சாரை காமிச்சிருப்பார். பார்த்தீங்களா எல்லாரும் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து தீபக்கை வந்துட்டு சாச்சனா வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது அந்த பூவை காமிச்சிருப்பாங்க. நீ விதமாக அந்த பூவை போடுங்கன்னா அப்புறம்னா இப்போ வந்து தீபக் வந்து சூப்பர்னு சொல்கிறேன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பண்ணியிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பூ டிசைன் பண்ணியிருப்பார். அப்போ அவரே சொல்லியிருப்பார், விஜேஎஸ் என்னங்க வெற்றிமலை நீங்களே போட்டு வந்துட்டீங்க போல இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்களாக வந்து க்ளூவாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த சீசன் 8 டைட்டில் வின்னர் நம்மளுடைய முத்துக்குமரன்றது நல்லாவே தெரியுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு முத்துக்குமரனை பற்றி எப்படி இருக்குது, அவரோட ஆட்டம் எப்படி இருக்குது, அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.